வணக்கம். 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 சங்கீதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இது எப்போ கனடா வந்தீங்க? கனடா வந்து தை 1ஆம் தேதி எல்லாரையும் மீட் பண்ணும் அப்படின்றதுக்காக கரெக்டா தை 1ஆம் தேதி நாங்க கனடால வந்து கால் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து இறங்குனது நியூயார்க் ஏர்போர்ட்ல இறங்குனது. பிகாஸ் எனக்கு நியூயார்க் பார்க்கணுன்றது லாஸ்ட் டைம் பிளான் பண்ணி அது கேன்சல் ஆனதுனால அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி போய் இறங்கி ஒரு 2 நாள் நியூயார்க்ல வந்து நல்லா சுத்திட்டு அதுக்கப்புறமா தை 1ஆம் தேதி கரெக்டா நம்ம மக்களை கனடால சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி கரெக்டா கனடால கால் எடுத்து வச்சாச்சு. ஐ எம் சோ சாரி ஃபார் த பேட் ரோட். ஊருக்கு வரதுக்கு முன்னாடி லைட்டா வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா செட்டில் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ஃபீவர் கோல்டு இருக்கறனால மேனேஜ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தட்ஸ் ஓகே. எப்படி இருந்துச்சு நியூயார்க்? நியூயார்க் சூப்பரா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நியூயார்க் வரேன். எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆசைன்னு கூட சொல்லலாம் நியூயார்க் வரணுன்றது. லாஸ்ட் டைம் பிளான் பண்ணப்போ ஒரு 1 மந்த் இங்க இருக்கலான்ற மாதிரி ஷோஸ்க்காக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வந்து டைட் ஷெடியூல்ல அழகு போயிட்டு இருந்ததுனால என்னால வந்து கரெக்டான டைம் அந்த ப்ராமிஸை கீப் பண்ண முடியாதனால ஐம் சோ சாரி ஃபார் தட். ஸோ அந்த டைமே வந்து பொங்கலுக்காச்சும் அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் மீட் பண்ணோம் அப்படின்றது அந்த டைமே பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதனால அட்லீஸ்ட் இந்த பொங்கலுக்காவது எதுவும் மிஸ் ஆகாம இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நியூயார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா ஒன்று, உங்களுக்கு நீங்கள் வராதனால நாங்கள் இது கனடா தமிழ் சங்கத்தில் தீபாவளி ப்ரோக்ராமே வைக்கல. தெரியும் தானே உங்களுக்கு? அதான் சொல்லிட்டேன். ஐம் சோ சாரி ஃபார் தட். பொங்கலுக்கு வந்து அதை நம்ம பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக தீபாவளியோட சேர்த்து ஒரு சூப்பர் டபுள் தபாக்கா பொங்கலை வந்து நம்ம கனடா தமிழ் சங்கத்தில் அந்த ஷோ வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா அவங்க மக்கள் வந்து உங்க மேல கோவமா இல்லை, என் மேல கோவமா இருக்காங்க தீபாவளி ஃபங்க்ஷன். அதை நம்ம சரி பண்ணிடலாம் இந்த வாட்டி. டபுளா வந்து நம்ம தபாக்காவை செலிப்ரேட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதா. அடுத்ததாக என்ன அப்படின்னா, நீங்க அழகு சீரியலை பத்தி சொன்னீங்க. பூர்ணா சங்கீதான்னு மாறி பூர்ணா. ஆமா, அந்த பூர்ணா கேரக்டர் பத்தி சொல்லுங்க. பூர்ணா வந்து அதான் ஆக்சுவலா வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியாவையும் தாண்டி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கனடா யூஎஸ்ல இருந்து நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அழகு சீரியல் வந்து அழகு சீரியலுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு நாங்க இந்தியாவில் இருக்கும்போது நிறைய பேர் அழகுக்கு கனடால இருந்து யூஎஸ்ல இருந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த கேரக்டருக்கும் அழகு சீரியலுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான சப்போர்ட் கொடுத்து இப்போ வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெஸ்டா வந்து ஒரு விஷயத்தையும் பண்ண முடியுமோ அவ்வளோ பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த அழகு சீரியல் வந்து இன்னும் நிறைய சூப்பரான 1000-2000 எபிசோட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணும் அப்படின்றது எங்களோட ஆசை. ஸோ அது கண்டிப்பா நீங்க இப்ப எப்படி கோஆபரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இனி ஃபியூச்சர்லயும் நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு. பூர்ணா நல்லவளா கெட்டவளா? பூர்ணா வந்து நல்லவங்களுக்கு நல்லவ. யாராலையுமே 100% நல்லவங்களாவும் இருக்க முடியாது, 100% கெட்டவங்களாவும் இருக்க முடியாது. அவங்களுக்கு நடக்கிற இன்சிடென்ட்டை பொறுத்து அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி தான் பூர்ணா. ஆமா ஆமா அப்படித்தானே. முதல்ல உங்களுடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பா பயங்கர இருந்தது. இப்ப ரொம்ப சிறப்பா நடிப்புல காட்டிட்டு இருக்கீங்க. அதான் ரொம்ப நல்லா இருக்கு. நான் உண்மையா பார்த்தா நான் சீரியல் பாக்குறது இல்ல, உங்களுக்காக தான் அழகு சீரியலே பாக்குறது. தட்ஸ் குட். தேங்க்யூ. அடுத்ததாக எங்க குழந்தைங்களும் அழகும் அருணியும் அழகு சீரியல் அப்டேட் பார்த்துருங்க. அது இப்போ வந்து கனடா தமிழ் சங்கம் நடத்துகின்ற இந்த பொங்கல் விழா அதை பத்தி சொல்லுங்க. என்னைக்கு நடக்குது, எப்படி? எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து தீபாவளிக்கே சூப்பரான ஒரு ஷோ வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது நடக்க முடியாதனால கனடாக்கு இன்னும் சூப்பராக நடத்தணும்னு சொல்லிட்டு வர 19th வந்து கனடா தமிழ் சங்கம்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஷோ வந்து நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட இந்த ஷோ வந்து ஒரு ஃபுல் ஃபன் ஃபில்டு ஷோ அப்படின்னு தான் சொல்லுவோம். எந்த ஒரு ப்ராப்பர் அந்த முன்னுரை முடிவுரை மாதிரி இல்லாம எல்லாரையுமே எல்லா ஏஜ் பீப்புளையுமே பயங்கரமா என்டர்டெயின் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஷோ. ஒரு 3 hours வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஜாலியா வந்து ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு அந்த ஷோல. ஸோ எல்லாமே இருக்கும், டான்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும். அப்புறம் நான் வந்து உங்க கூட நான் கண்டிப்பா நிறைய எல்லாரோடய நான் பேசணும்னு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் என் கூட பேச போறீங்க. ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபில்ட் இன்டராக்டிவ் ஷோவா இருக்க போது. அண்ட் நான் வந்து டான்ஸ் ஆட போறவங்க கூட சேர்ந்து சிடிஎஸ் லேடிஸ் வந்து டான்ஸ் பண்ண போறாங்க, கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க அந்த ஸ்டேஜ் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலாட்டாவான ஷோவா இந்த கனடா தமிழ் சங்கம் நடத்த போற பொங்கல் செலிப்ரேஷன் ஷோ இருக்க போகுது அப்படின்னால எந்த டவுட்டும் கிடையாது. இதுல வந்து ஒரு சின்ன இது கேள்விப்பட்டோம் சங்கீதா. அதாவது நாங்க கேள்விப்பட்டோம்ல, நாங்க அதை அறிவிச்சிருக்கோம். அது எந்த அளவுல இப்ப மக்களுக்கு தெரியும்ன்றது தெரியல. இந்த ஷோ வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஃப்ரீ ஒரு ஃப்ரீ ஷோ இது. ஆல்ரெடி வந்து ஏன் வந்து நாங்க வந்து இப்போ வந்து லேட்டா அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆக்சுவலா பிகாஸ் ஆஃப் மீ ஒன்லி. ஏன்னா நான் வந்து வரனா வரலையா, லாஸ்ட் டைம் அது இந்த டைமும் சொதப்பா ஆகுதா அப்படின்றது கன்ஃபியூஷன்ல இருந்து ப்ராப்பர் டேட் வந்து ரொம்ப முன்னாடி அனௌன்ஸ் பண்ண முடியாதனால அது நான் தான் ரீசன் ஆக்சுவலா. ஸோ நான் வரேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஓகே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 19th ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண ஒரு 2 daysல வந்து கிட்டத்தட்ட 200 டிக்கெட்ஸ்க்கு மேல வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ். ஸோ அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு இன்னும் டிக்கெட்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ஷோக்கு வந்துட்டு நீங்க ஷார்ப்பா வந்துருங்க. 5 o'clock வந்து ஷோ ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஷார்ப்பா வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க 4:30
7:30 வந்து வென்யூக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 o'clock வரைக்கும் சூப்பரான ஒரு ஷோ வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ பொங்கல் வந்து பயங்கர ஜாலியா வந்து இந்த ஷோல நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வேற ஏதாவது ஸ்பெஷல் விஷயங்கள் இந்த ஷோல நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல நிறைய என்ன அப்படின்னா சங்கீதா அப்படின்ற ஒரு நபர் வரப்போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஷோவுக்கு. அப்ப என்ன பண்றது, அப்ப சங்கீதா வந்து சிறந்த விஜே எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது என்னுடைய ஆட்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க எவ்வளவு உங்களை நல்லா தெரிஞ்சதுனால நீங்க நல்லா கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவீங்க. நிறைய கேம்ஸ் ஷோல வந்து கேம்ஸ் நிறைய கேம்ஸ் வந்து நீங்க கிட்ஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஃபன் ஃபில்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எக்கச்சக்கம் as usual இருக்கு. அதுக்காக மக்களுக்கு நிறைய gift வச்சிருக்கோம். ஆமா கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வின் பண்ண போறவங்க வின் பண்ணறவங்க எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு. கிட்ஸுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. அதுதான் இதுல உள்ள இது. எப்பவுமே வந்து கனடா தமிழ் சங்கத்தங்க இது சங்கத்துல பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கும் லேடிஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். we want ஏன்னா பிகாஸ் ஜென்ஸுக்கு we have lot of opportunities to go out. அவங்க ரெண்டு பேருக்கு தான் அதுல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி இந்த ஷோஸ்லயும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் அகைன் இது ஷோவுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லைங்கிறத நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு ஃப்ரீ ஷோ. உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டு வந்து $7. அது நீங்கள் ஆன்லைன்லேயே போய் புக் பண்ணிக்கலாம். ஃபுட்டு அங்கே விற்கப்படாது. ஃபுட்டு வந்து முன்னாடியே புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணப்படும். அதனால தயவுசெய்து இஃப் யூ வாண்ட் ஃபுட் ப்ளீஸ் பை த டோக்கன்ஸ் தான். அதாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷோ வந்து 8:30 வரைக்கும் செஞ்சுதான். 8:30 வரைக்கும் ஷோ. அதனால ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஈவன் 8:30க்கு அப்புறமும் மக்கள் ரெடியாக இருந்தால் நம்ம போவோம். we are ready to go. அதனால மக்கள் நீங்கள் எவ்வளோ ஆதரவு தர்றீங்களா. அந்த ஹால் வந்து 500 கெப்பாசிட்டி உள்ளது. 500 இல்லை, மோர் தேன் 600 உட்காரலாம். நம்ம இதையும் இது பண்ணி, அதனால நீங்கள் ஹாலை ஃபில் பண்ணாது உங்களை இது பண்ணி தான் உண்டு. ஷோ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சங்கீதா வந்து நீங்கள் எவ்வளோ பேர் சன் டிவியில் பார்த்துருக்கீங்கன்றது தெரியல. சீரியலில் பூர்ணாவா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஆக்ட்ரஸ். அண்ட் ஒரு வெட்கப்படாதீங்க சங்கீதா, உண்மையை தான் பேசுகிறேன். கேட்க முடியல. பரவாயில்ல சொல்லுங்க. விஜேங்கிறது தெரியும். அதனால ஷீ இஸ் கோயிங் டு டூ எ கிரேட் ஷோ. அவசியம் எல்லாரும் வந்துருங்க. we are expecting இந்த சாட்டர்டே 5 o'clock ஷோ. 5 o'clock ஆரம்பிச்சிடும். 4:30 registration. Be sure. Okay. Thank you. See you all on 19th. See you. Bye. Happy Pongal. Happy Pongal.